ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யா பிகேபி விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து உங்களை வீடியோவில் மீட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி வந்து எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி தாங்க போயிட்டுருக்கோம். ஊட்டினா டூருக்காக இல்லை, ஊட்டி தாண்டி கூடலூர் வந்து நமக்கு டெக்கரேஷன் ஒன்று வந்திருக்கு. ஸோ ஒரு ஆர்டருக்காக தான் வந்து நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி வ்ளாகில் வந்து நம்ம என்னெல்லாம் டெக்கார் பண்ணோம், எங்கெல்லாம் போனோங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சேனல் இன்றைக்கி தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இந்த கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 months முன்னாடியே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. தாய் மாமன் சீர் செய்கிறதுக்காக சொல்லியிருந்தாங்க. அவரோட சிஸ்டர் பொண்ணுக்கு வந்து பியூபர்ட்டி ஃபங்க்ஷன். ஸோ அவங்களுக்காக தான் வந்து ஷரத்துன்னு சொல்லிட்டு சென்னையிலேருந்து ஒரு கஸ்டமர் நமக்கு புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஊட்டி கூடலூரில் தாங்க ஈவெண்ட்டு. ஸோ நாங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக நானும் பிகேபியும் கிளம்பிட்டோம். ஸோ வழி நெடுக பார்த்திங்கன்னா கிளைமேட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்களும் அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டுருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக ஊட்டியை க்ராஸ் பண்ணி கூடலூர் ரோட்டில் தான் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ ஆஸ் யூஷுவல் கல்லட்டி வழியாக வந்து யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல. நாங்கள் சுற்றி தான் வந்து பைக்காரா வழியாக தான் வந்து போனோம். சீனிக் வியூஸே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நாங்கள் வந்து இந்த ட்ராவலை ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோம். எங்களுக்கு வந்து நியர்லி 5 hours பிடிச்சிச்சு டோட்டலாக அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு. ஷரத் சார் வந்து நம்மளை இன்ஸ்டாகிராமில் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கிட்டாங்க. 51 plates வந்து டோட்டலாக பண்ண சொல்லி நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. நாங்களும் வந்து திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு கிளம்பியாச்சு. திங்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து நம்ம தான் வந்து ப்ரொக்யூர் பண்ணி இவருக்கு பண்ணி கொடுக்குறோம். நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நாங்கள் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து ட்ராவல் பண்ணி பிளேட் டெக்கார்லாம் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லி நம்ம வீடியோஸில் சொல்லியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியா ஃபுல்லாகவே வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி வந்து 4 to 5 ஸ்டேட்ஸில் வந்து எல்லாமே பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் வந்து மார்னிங் ஒரு 10-10:30 கிளம்பியிருப்போம். ஈவினிங் ஒரு 4 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சு நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ நம்ம வரப்பே வந்து எல்லாமே ப்ரொக்யூர் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து தண்ணியில் போட்டு வச்சு ஒரு இதுவாக பண்ணுறதுக்கு நமக்கு டைம் இல்லை. ஸோ நாங்கள் வந்தோடனே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பிகாஸ் 51 plates இல்லையா, எல்லாமே பண்ணி முடிக்கணும்னு சொல்லிட்டு வந்தோடனே வேலையில் இறங்கிட்டோம். நாங்கள் டேரெக்டாக வந்து மண்டபத்துக்கே வந்து இங்கேயே வந்து எல்லா திங்ஸுமே வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் வரதுக்கு முன்னாடி மண்டபம் ரொம்ப நீட்டாக ப்ராப்பராக எல்லாமே ரெடியாக இருந்தது. நாங்கள் வந்து ஃபுல்லாக மெஸ்ஸியாக பண்ணிட்டோம். நான் வந்து மேக்ஸிமம் எல்லா வீடியோலையுமே வந்து எவ்வளோ தூரம் வந்து செட்டப் பிக்சர் அண்ட் வீடியோஸ் காட்டணும், அதே மாதிரி இந்த மெஸ்ஸி பிளேஸையும் வந்து நிறைய உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா கோகோனட் பிளேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. அவங்க வந்து பெயிண்ட் பண்ண வேண்டாம், நெட் ராப்பிங்கில் தான் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ க்யூட்டாக வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். அப்பப்போ ரெடி பண்ணுற பிளேட்டை வந்து நாங்கள் மேலே ஸ்டேஜில் வந்து டிஸ்பிளே பண்ணிட்டோம். நாங்கள் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அவுட்டோர் போனோம்னா ரூமில் தான் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அடுத்தது அங்கே மண்டபத்தில் கொண்டு வந்து ஸ்டேஜில் வந்து செட்டிங் பண்ணுவோம். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டைமும் ஆயிடுச்சு. ஸோ மண்டபமே வந்து ஃப்ரீயாக இருந்தது. அதனால் டக்குன்னு அங்கேயே போய் வந்து ஒர்க்கப் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா ஒரு 1:30 அந்த டைமுக்கு எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நமக்குன்னு சொல்லி தனியாக ஒரு ஸ்டேஜ் போட்டு கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து ஃபோனில் வந்து ஆல்ரெடி டெக்கார் டீமில் வந்து பேசி 51 platesக்கு எங்களுக்கு ஸ்பேஸ் வேணும்னு சொல்லி ரெக்யூர் பண்ணி கேட்டிருந்தோம். ஸோ அது மாதிரி எங்களுக்கு நீட்டாக வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. டால் கான்செப்ட்ஸ் அண்ட் திங்ஸ் வச்சு 51 plates வந்து அவங்க கேட்ட மாதிரியே வந்து சூப்பராக பண்ணி கொடுத்தாச்சுங்க. இன்றைக்கி வந்து நம்ம பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஜெர்மன் சில்வர் டெக்காருங்க வித் ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ். அவங்க வந்து எந்த மாதிரியெல்லாம் ஈச் அண்ட் எவ்ரி பிளேட் கேட்டிருந்தாங்களோ அதே மாதிரி நீட்டாக நம்ம பிளான் பண்ணி எல்லாமே பண்ணி கொடுத்துட்டோம். உங்கள் வீட்டு விசேஷத்துக்கு நாங்கள் வந்து டெக்கார் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் மேலே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்கள் இடத்துக்கே வந்து டெக்கார் பண்ணி தந்துடுவோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு வந்து பொண்ணு அழைச்சிட்டு வர மாதிரி அந்த மாதிரி ஒரு தீம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். தீம் கான்செப்ட்ஸ் மட்டுமே வந்து ஒரு 10 கேட்டிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம பிளான் பண்ணி பண்ணிட்டோம். ஸோ திங்ஸ் வந்து கஸ்டமர் கொடுத்தாலுமே வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு பிளேட்ஸ் அண்ட் டிசைன்ஸ் வந்து நம்ம பண்ணி கொடுப்போம். இல்லை நாங்கள் லிஸ்ட்டு மட்டும்தான் கொடுக்குறோம், எல்லாமே வந்து நீங்கள் ப்ரொக்யூர் பண்ணி பண்ணுங்கள் அப்படின்னாலும் அந்த மாதிரியும் வந்து நாங்கள் பண்ணி கொடுப்போங்க. ஸோ ஜுவல் ஸ்டாண்ட் வச்சு ஒரு பிளேட் கேட்டிருந்தாங்க. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க.
நம்மக்கிட்ட வந்து ஜெர்மன் சில்வர் டெக்கார் மட்டும் இல்லைங்க, ஃபைபர் பிளேட்ஸ், பேம்பு பேஸ்கெட்ஸ், தென்னை ஓலை பேஸ்கெட்ஸ், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து பண்ணிகிட்ருக்கோம். அவங்கவுங்களுக்கு நீட் என்னவோ அந்த மாதிரி சொன்னாங்கன்னா கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி சூப்பராக பண்ணி கொடுத்துருவோங்க. ஸோ எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி இன்றைக்கி எனக்கு இந்த டெக்காரில் பிடிச்ச பிளேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோகோனட் தாங்க. யூஸ்வலாக பெயிண்ட் பண்ணி தான் நம்ம பண்ணிகிட்ருப்போம், பட் இது ரொம்ப நல்லாவே வந்துருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நேம் டாப்பர் போட்ட ரோஸ் பேஸ்கெட். ரெட்டில் கேட்டிருந்தாங்க, ஸோ ரெட்டில் நீட்டாக பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ யாருக்கு ஃபங்க்ஷனோ அவங்க ஃபோட்டோ போட்டு பண்ணுறது வந்து ஒரு ட்ரெண்டாக இருக்குங்க. ஸோ அந்த மாதிரியும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, ஈச் அண்ட் எவ்ரி பிளேட் கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இந்த டால்லாம் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோங்க. ஒரு பொண்ணு வந்து கோலம் போடுற மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து தேன் மிட்டாயெல்லாம் வச்சு அந்த 90s கிட்ஸ் கான்செப்டில் கேட்டிருந்தாங்க, அதெல்லாம் கூட பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து நைட் எடுத்த வீடியோ. பார்த்திங்கன்னா டைம் இப்போது ஒரு 1:30 அந்த மாதிரி இருக்கும். நம்ம ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து மார்னிங் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும். நான் வந்து எல்லா செட்டிங்குமே பண்ணி முடிச்சுட்டு பிகேபியை நானும் அப்படியே வந்து ஒரு நைட் ட்ரைவ் போகலான்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் இருந்தது பார்த்திங்கன்னா கூடலூருங்க. அங்கேருந்து மசனக்குடி அந்த ரோட்டில் போனோன்னா வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் வியூ ஆகும்னு சொல்லி நிறையா சொன்னாங்க. ஸோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். பட் நாங்கள் எந்த வைல்ட் அனிமல்ஸுமே பார்க்கல. நாங்கள் ஒரு 10-15 மினிட்ஸ் கூட போயிருக்க மாட்டோம், அப்படியே ரிட்டன் ஆகிட்டோம். ஸோ ஆல்ரெடி 5 hours ட்ராவல், அப்புறம் ஒர்க். ஸோ அதனால் நாங்கள் அப்படியே டயர்டில் வந்து ரிட்டன் ஆகிட்டோம். நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் மசனக்குடியெல்லாம் போய் பார்த்துட்டு தாங்க வந்தோம். ஸோ இன்றைக்கி நாள் இதோடு முடிஞ்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா ஷரத் சாரோட சிஸ்டரோட பொண்ணு ஃபங்க்ஷன்னு நம்ம சொல்லியிருந்தோம். சார் வந்து ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலிங் வந்து நமக்கு முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. தங்கச்சி பொண்ணுக்காக தாய்மாமா பண்ணுற சீர், தாய்மாமன் சீர் அப்படிங்கிறப்ப இதை பார்க்குறப்பே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. எல்லாமே ரொம்ப கேர் பண்ணி அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக எல்லாமே பண்ணியிருந்தார். ஸோ இவங்க வீட்டிலேருந்து ஆரத்தி எடுத்து அவங்கள வந்து உள்ளே அப்படியே வரவேற்று உள்ளே கூட்டிகிட்டு போகிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ பிரதர்ஸ் எல்லாருமே சேர்ந்து தங்கச்சிக்கு பண்ணியிருந்தாங்க. இது வந்து மார்னிங் எடுத்த விலாகுங்க. மார்னிங் வந்து ஒரு 10 o'clock ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு. எல்லாருமே வந்து பிளேட் டெக்கார் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த டெக்கார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கேருந்து கூப்பிட்டாலுமே வந்து நம்ம அங்கே வந்து டெக்கார் பண்ணி கொடுப்போம். எவ்வளோ பிளேட்டாக இருந்தாலுமே பண்ணி கொடுப்போங்க. லைக் 108, 110 பிளேட்ஸ் வரைக்குமே பண்ணியிருக்கோம். ஓகே, ஈவெண்ட் நடந்துகிட்டு இருந்துச்சு. நாங்கள் அப்படியே வந்து முதுமலை போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். சும்மா ஒரு ட்ரைவ் மாதிரி போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு உள்ளே ஒரு 1 hour வரைக்கும் ட்ரைவ் போயிட்டு வந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. கிளைமேட்டுமே வந்து எக்ஸாக்டாக நான் டேட் மென்ஷன் பண்ணியே சொல்லிடுறேன். நான் போனது வந்து May 7 and 8ங்க. கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே என்ஜாய் பண்ணிவிட்டு தென் நாங்கள் ஃபங்க்ஷன் பிளேஸ்க்கு போயிட்டு லன்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாமே வைண்ட் அப் பண்ணி முடிச்சுட்டு எல்லாருக்கும் டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோங்க. நாங்கள் வந்து கிளம்பி வீட்டுக்கு போகிறப்போ பயங்கரமான மழைங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது தான் செம மழையாக இருந்தது. ஸோ நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு போன இடத்துல எங்களை புக் பண்ண ஷரத் சார் வந்து ஓன் ஃபேமிலி மாதிரியே எங்கள் 2 பேர்த்து அவ்வளோ நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க. எங்களுக்கு போனது, அவங்க கூட ஒர்க் பண்ணது, இருந்தது எல்லாமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. ஸோ இதே சந்தோஷத்தோடு இந்த விலாகை வந்து இதோடு முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.